Hey guys, welcome back to all.update channel. நான் உங்கத்துறேன். நாம இன்னைக்கு பதிவு போறோம் அப்படினா நம்ம கேமிங் மவுஸுக்கும் நார்மல் மவுஸுக்கும் உள்ள வித்தியாசம் தான். அத பாத்தீங்க அப்படினா இது பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ்ல இருந்து இது நார்மல் மவுஸ். இது பாத்தீங்கன்னா நான் Flipkartல இருந்து வாங்கின கேமிங் மவுஸ். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் நம்ம இந்த பதிவுல பார்க்கறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படினா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. இந்த வீடியோல எது கருத்து இருப்பாருக்கு இல்லனா இதே போல வேற வீடியோ பண்ணாலும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்து தெரியுங்க. நம்ம சேனல் நீங்க புதுசா இருந்தா கீழ உள்ள சோப்புல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணீங்க அப்படினா நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். ஈவென்ட்ஸ் நான் முதல்ல மதிப்பு கேட்கிறேன். ஏன்னா நான் ரொம்ப நாள் வீடியோ பண்ணல. காரணம் நிறைய பர்சனல் வேலை நிறைய இருந்துச்சு. அதனால இன்னும் நான் முடிஞ்ச அளவு டெய்லி ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ண முயற்சி பண்றேன். ஈவென்ட்ஸ் வாங்க இந்த பதிவு பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து கேமிங் மவுஸ். கேமிங் மவுஸோட அன்பாக்சிங் லைட்டாக பார்த்துடலாம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் கேமிங் மவுஸ். இது உள்ள பார்த்தீங்கன்னா மவுஸு அண்ட் ஒயரு, அது போக அதோட வாரண்டி கார்டு, மேனுவல். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 6 விதமான பட்டன் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன மேனுவல். இது வந்துட்டு வாரண்டி கார்டு. இது பார்த்திங்க அப்படின்னா வாரண்டி கார்டு. சரி, ஓகே. இது இப்போ ஒருத்தர் இப்போ கேமிங் மவுஸ் பார்க்கலாம். இப்போ கேமிங் மவுஸ் பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்து டிபிஐ அப்படிங்கிற ஒரு பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது போக சைடில் எப்போதுமே லெஃப்ட் அண்ட் ரைட்டு ஸ்க்ரால் பண்ணுறதுக்கு மவுஸ். இந்த சைடில் வந்து 2 பட்டன். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்டுக்குனான ஸ்ட்ரிப். இது அது பார்க்க வந்துட்டு கலர் கலராக எல்இடி லைட் எரியும். இது பார்த்திங்க அப்படின்னா லோகோ. இது மவுஸ் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நம்ம லெவல் வந்துட்டு நம்மளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். எந்த ஸ்பீடில் நமக்கு யூஸ் ஆகணும் அப்படிங்கிற லெவலை வந்து நம்மளே கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த டிபிஐங்கிறது பார்த்தீங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா நார்மல் ரொம்ப ஸ்லோவாக ஓரளவு மீடியமான இதில் மூவ் ஆகும். ரெண்டாவது கிளிக் பண்ணிங்கன்னா இன்னும் ஸ்பீடாக மூவ் ஆகும். அது மூணாவதுனா இன்னும் நல்ல ஸ்பீடாகும். அது நாலாவதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஹையராக ஸ்பீடு இதாகும். மவுஸ் வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியெல்லாம் வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக உங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்கு தான் இந்த டிபிஐங்கிறது. அது ஒரு இன்ச் பார் அகலம்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்காக தான் இது. இது பார்த்தீங்கன்னா ஒன்று பேக் வரதுக்கும் இன்னொன்று வந்து ஃபார்வர்டு பண்ணுறதுக்காகவும். இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒன்று நார்மலாக ஒன்று இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, மை கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதில் ஒன்று பேக் வரதுக்காகவும் இதில் வந்துட்டு மறுபடியும் ஃபார்வர்டு போகிறதுக்காகவும். இது மேலே பார்த்தீங்கன்னா இந்த டிபிஐ இது பட்டன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாகவும் ரொம்ப இது சூப்பராகவும் கொடுத்துருக்காங்க. கேமிங் மவுஸை பொறுத்தவரை வந்துட்டு யூஸ் பண்ணுறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும், நல்லா வெயிட்டாகவும் இருக்கும், ஓரளவு நல்லா வெயிட்டாகவும் இருக்கும். அதேமாதிரி கேபிள் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே கேமிங் மவுஸில் வந்துட்டு கேபிள் குவாலிட்டிங்கிறது வேறு லெவல்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கேமிங் மவுஸில் வந்துட்டு கேபிள் எல்லாமே சூப்பராகவே கொடுத்துருக்காங்க நீங்கள் சொல்லலாம். சரி, ஓகே. அடுத்து வந்து இப்போ நம்ம நார்மல் மவுஸ் இப்போ பார்க்கலாம். நீங்கள் இப்போ இண்டெக்ஸோட நார்மல் மவுஸுக்கு நான் இது அன்பாக்சிங் இப்போ பார்க்கலாம். பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இதுதான் நார்மல் மவுஸு. ஓகேங்க, பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. இதுதான் நார்மல் மவுஸ். இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. இதில் வந்துட்டு எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு எதுவுமே இதில் கொடுக்கல. இது பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 பட்டன். ஒன்று ஸ்க்ரால் பண்ணுறது, இன்னொன்று ரைட் அண்ட் லெஃப்ட். இதில் வந்துட்டு சைடில் வந்துட்டு சும்மா ஓல்டு சூல்ஸாக கொடுத்துருக்காங்க ஏர் வென்டிலேஷனுக்காக. மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு வெறும் சிவப்பு கலர் லைட் மட்டும் தான் எரியும். எப்போதே எரியும் பார்த்தீங்களா, அந்த சிவப்பு கலர் லைட் மட்டும் தான் எரியும். இதில் வேறு எந்த ஒரு வித்தியாசமுமே இருக்காது இந்த மவுஸை பொறுத்தவரை வந்துட்டு. அதுமாதிரி கேபிள் பார்த்தீங்கன்னா எப்போதும் போல நார்மல் கேபிள் தான் கொடுக்குறாங்க. பெருசாக ஒன்றும் அந்த ஒன்றும் வித்தியாசமும் இல்லை. இதே இப்போ கேமிங் மவுஸுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா கேமிங் மவுஸை பொறுத்தவரை வந்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஸ்பீடு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்பீடாகவும் இருக்கும், ஓரளவு வெயிட்டாகவும் இருக்கும். மவுஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறது வந்துட்டு கையில் வந்துட்டு ரொம்ப சூப்பராகவும் இருக்கும். நீங்கள் சைடில் எக்ஸ்ட்ரா பட்டன் கொடுக்காங்க வேணுங்கிற மாதிரி உங்களுக்கு மூவ் மாற்றுறதுக்காகவும். அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் பார்க்கறதுக்கு வந்துட்டு லைட்னிங் அந்த மாதிரி எஃபெக்டோட கொடுத்துப்பாங்க. அதே நார்மல் மவுஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ண முடியாது. அதாவது நீங்கள் எந்த ஸ்பீடு அட்ஜஸ்ட்மெண்ட் எதுவுமே நீங்கள் பண்ண முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக எப்போ என்ன ஸ்பீடு இருக்கோ அதான் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் ரைட் அண்ட் லெஃப்ட் ஸ்க்ரால் இது மட்டும் யூஸ் பண்ணி எக்ஸ்ட்ரா லைட்டோ எதுவுமே இருக்காது. இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நார்மல் மவுஸுக்கும் கேமிங் மவுஸுக்கும் உள்ள வித்தியாசம். ஈவெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவில் எதுவும் கருத்து வருப்பாருக்கு இல்லை இதே போல் நான் வேறு எது வீடியோ பண்ணாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கருத்து தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.